அடுப்படியில் இன்றைக்கி ஈவினிங் டீக்கு ஸ்நாக்ஸு சுண்டல் செய்வோம் வாங்க. சின்ன கொண்டக்கடலை தான் அக்கா வேக வச்சு வச்சுருக்கிறேன். நல்லா சாஃப்டாக வேக வச்சுருக்கேன். 8 விசில் வச்சுருக்கிறேன்பா. இது எப்படி செய்வோன்னு பாருங்கள். அக்கா ஒரு கடாயில் 2 ஸ்பூன் தான். சுண்டலுக்கு நம்ம ரொம்ப ஆயில் ஊற்ற வேண்டிய தேவையில்லை. 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிப்போம். ஒரு அரை ஸ்பூனு கடுகு போடுறேன் அக்கா. அரை ஸ்பூனு உருட்டு பருப்பு, கொஞ்சம் இப்போ ஒரு பெரிய வெங்காயம் பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 2-3 பச்சை மிளகாய் வச்சுருக்கிறேன்ப்பா. கொஞ்சோண்டு கறிவேப்பிலை. இது எல்லாத்தையும் நம்ம இந்த கடுகு உளுத்தம் பருப்பு சவந்துருச்சு அதில் போட்டுருவோம். போட்டுட்டு ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள். வாய் இருந்தாலும் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. இது 1/4 ஸ்பூன் உப்பு. ஏற்கனவே அக்கா நிறைய உப்பு போட்டு கொண்டக்கடலை அவிச்சு வச்சுருக்கிறேன். இப்போ அக்கா கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணி திட்டமாக அவிச்சிட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி இருக்குல்ல, அதை எடுத்துருக்கிறேன். அதில் இது மசாலா கொண்டக்கடலை. இது 1 ஸ்பூன் ஃபுல்லாக தனியாத்தூள் மட்டும்தான். இந்த டேஸ்ட் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மதுரையில் ரோட்டில் உள்ள கடைங்கள்லாம் இந்த மாதிரி சுண்டல் தான் சேல் பண்ணுவாங்க. ரொம்ப பிடிக்கும் அக்காவுக்கு, எங்கள் ஃபேமிலிக்கே ரொம்ப பிடிக்கும். அதான் இன்றைக்கி மசால் கொண்டக்கடலை சுண்டல் தான் பண்ணுறேன். இதை நல்லா நம்ம கரைச்சிக்கிறோம். கரைச்சிட்டு இந்த அடுப்பில் வெங்காயம்லாம் லைட்டாக வதக்கியிருக்கோம்ல அக்கா, அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு, வெங்காயம் ரொம்ப வதங்கக்கூடாது. இப்போ இதை ஊற்றிடுறோம். ஊற்றிட்டு கொஞ்சம் கலக்கிட்டு இப்போ தான் அடுப்பை ஆன் பண்ணுவேன் அக்கா. இப்போ அக்கா அடுப்பை ஆன் பண்ணிட்டேன். இப்போ நம்ம கொண்டக்கடலை போட்டுடலாம். இது 1/4 கிலோ கொண்டக்கடலை அக்கா ஊற வச்சேன். இவ்வளோ வந்திருக்கு. இப்போது அப்படியே அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம பெரட்டணும் நல்லா. ரொம்ப வெங்காயம் வேகக்கூடாது, டேஸ்ட் வராது அக்கா. இப்போ மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். அந்த மசாலா மல்லித்தூள் போட்டோம்ல, அது கொஞ்சம் வாசனை மாறணும், அவ்வளோதான். வெங்காயம் வேகக்கூடாது, வெந்துருச்சுன்னா டேஸ்ட்டு போயிடும். இன்னும் ஒரு 2 செகண்டு, ஒரு 5 செகண்ட் அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் நம்ம. அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆனியன் பச்சை மிளகாலாம் கொஞ்சம் ஆஃபாக தான் வெந்திருக்கணும், ரொம்ப வேகக்கூடாது. அவ்வளோதான். மதுரை ரோட்டு கடை சுண்டல் ரெடி. இதை செஞ்சு பாருங்கள். டீக்கு ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும். அந்த வேக வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் அதோடு சேர்த்து அந்த மல்லித்தூள், ரொம்ப மல்லித்தூள் எடுத்துடாதீங்க, குழம்பு மாதிரி ஆயிரும். அதனால் கொஞ்சம் இந்த அக்கா 1/4 கிலோ சுண்டலுக்கு 1 ஸ்பூனு, சின்ன ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்துருக்கிறேன். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குமா. நாங்கள் இந்த தண்ணியோட பவுலில் கொஞ்சமாக அந்த தண்ணியோட சேர்த்து சுண்டல் அப்படியே அள்ளி சாப்பிடுங்க பாருங்கள். கொஞ்சம் வாட்டர் அதிலே இருக்குது பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை சாப்பிட்டு டீ குடித்தோம்னா சும்மா கமன்னு இருக்கும்பா. இது செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரதியக்கா அடுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஈவினிங் ஸ்நாக்ஸு 1.5 மினிட்ல ரெடி.